கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். சதீஷ்குமார், இந்த மகாலய அமாவாசையை முன்னிட்டு அங்கு கன்னியாகுமரியில் இந்த நிகழ்வானது எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது? நீங்க எந்த கோவில் அங்க இருக்கீங்க? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. புரட்டாசி மாத மகா அமாவாசை இந்துக்களின் முக்கிய தினமாக உள்ளது. பக்தர்களின் நீர்நிலைகள் நீராடி முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை செய்வது, தர்சனம் கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மகாலய அமாவாசை முன்னிட்டு இன்று இந்தியாவின் கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரியில் சங்கமிக்கும் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தரிசனம் கொடுத்தனர். யோகிதர்களின் வழிநடத்தல் படி தங்கள் முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை, பச்சரிசி, எல், பருப்பு போன்ற பொருட்களை கொண்டு பூஜைகள் செய்தனர். பின்னர் பூஜை செய்த பொருட்களை தலையில் சுமந்து சென்று கடலில் நீராடினர். புனித நீராடினர் தங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி பெறுவதோடு அவர்களின் சகல பாக்கியங்களுடன் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதன்படி இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு விநாயகர் தீர்த்தம், கேசவி தீர்த்தம் உள்ளிட்ட 16 வகை தீர்த்தங்களை கொண்ட முப்பது சங்கமம் கன்னியாகுமரியில் புனித நீராடி குமரி மாவட்டம் இன்று நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து பலிகர்ம பூஜை செய்து புனித நீராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.